இங்கே நாங்கள் ஒரு யூசரை எவ்வாறு இணைக்கிறன்றதை பற்றி பார்ப்போம். இங்கே நான் அட்மின் பகுதியில் இந்த யூசர் என்றதில் அழுத்தியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் காண்பிக்குது. அதாவது நாங்கள் இந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் செய்ய அட்மின் என்று கொடுத்து பதிஞ்சிருந்த நாங்கள் அது இங்கே காண்பிக்குது. இங்கே யூசர் நேம், அடுத்து நாங்கள் ஒரு பெயர் ஒன்று கொடுத்திருந்தால் அது இங்கே காண்பிக்கும். மற்றும் மின்னஞ்சல் முகவரி, அவருக்கு என்ன ரோல்னு இங்கே காண்பிக்குது. இங்கே அவர் எத்தனை பதிவுகள் இணைச்சிருக்கிறாருன்னு இங்கே காண்பிக்குது. இந்த அட்மின் விவரங்களை நீங்கள் மாற்ற போறீங்கன்னா ஒன்றில் இந்த அட்மின் என்றதில் அழுத்தி மாற்றிக்கொள்ளலாம், அல்ல இங்கே எடிட் என்றதில் அழுத்தி மாற்றிக்கொள்ளலாம். அதை விட நீங்கள் ஒரு யூசராக இணைஞ்சிருக்க இங்கே மேலேயும் காண்பிக்கும். அதில் அழுத்தி கூட அந்த ப்ரொஃபைல் பகுதிக்கு போய் மாற்றிக்கொள்ள முடியும். அதை விட இங்கேயும் ஒரு தெரிவு ஒன்று இருக்குது, யுவர் ப்ரொஃபைல் இருக்கு. அதில் அழுத்தி கூட உங்களோட தெரிவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு அட்மினால அனைத்து யூசர்ன்ற விவரங்களையும் பார்த்துக்கொள்ள முடியும். அதே வேளையில் தேவைப்படுற தகவல்களை மாற்றலாம், இணைக்கலாம், அழிக்கலாம். இங்கே இந்த யூசர் அட்மினாக இருக்கிறபடியால் தனியாக சில தகவல்களை மாற்றிக்கொள்ள முடியும். அதை விட அழித்து கொள்ள முடியாது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு யூசர் தேவை, அது இங்கே அட்மினாக இருக்கு. இதை அழித்து கொள்ள முடியாது. நீங்கள் பல யூசரை இணைச்சிருக்கீங்க, ஒரே நேரத்தில் அவர்களை அழிச்சு கொள்றதுக்கு இப்போ அவைகளை தெரிவு செய்துட்டு இங்கே போய் அழிச்சு கொள்ளலாம். அதை விட பல யூசரை நீங்கள் இணைச்சிட்டு அவர்களுக்கான அந்த ரோலினை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கணும்ன்றதை தெரிவு செய்துட்டு மாற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் இங்கே புதிதாக ஒரு யூசரை இணைச்சிக்கொள்ளோம். யூசரை இணைச்சிக்கொள்றதுக்கு கூட பல வழிமுறைகள் இருக்குது. இங்கே இதில் நியூ யூசர் இருக்குது, இங்கே இதில் அட் நியூ இருக்குது, இங்கேயும் அட் நியூ இருக்குது. ஏதாவது ஒன்றில் அழுத்தி நீங்கள் புதிய யூசரை இணைச்சிக்கொள்ளலாம். நான் இங்கே அட் நியூ என்றதில் அழுத்துறேன். அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் தளத்தில் வருகின்ற பாவனையாளர் கூட தாங்களாக பதிந்து கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பிரஸ் தளத்துக்கு வர பாவனையாளர் அவர்கள் தாங்களாகவே பதிந்து கொள்ளக்கூடிய வசதி கூட இங்கே இருக்குது. ஆனால் அது இங்கே நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம்னு இங்கே காண்பிக்குது. நாங்கள் அதில் எவ்வாறு மாற்றங்களை செய்கிறதை பற்றி செட்டிங்ஸ் பகுதிக்கு வரைக்கும் பார்த்துக்கொள்வோம். இங்கே நான் புதிதாக ஒரு யூசரை இணைக்க போகிறேன். இங்கே நான் யூசர் நேம் என்றதுக்கு நேராக ஒரு பெயரை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு டெஸ்ட் என்று கொடுக்குறேன். மின்னஞ்சல் முகவரி ஒன்று கட்டாயம் கொடுக்கணும். நான் இங்கே test@yahoo.com கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நீங்கள் விரும்பினா கொடுக்கலாம், அல்ல தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே வெப்சைட்டும் விரும்பினா கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் 2 தடவைகள் எழுதணும். நான் இங்கே டெஸ்ட் என்று எழுதுறேன். இங்கே அது மிகவும் வலிமை குறைந்தது என்று காண்பிக்குது. இங்கே பாஸ்வேர்ட் எவ்வாறு அமைந்திருக்கணும் இங்கே உதவி குறிப்பு காண்பிக்குது. இது ஒரு பரிச்சாத தளம் என்றபடியா நான் அவ்வாறு விடுறேன். ஆனால் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை தெரிவு செய்யும் போது மிக வலிமையானதாக தெரிவு செய்து கொள்ளுங்க. இங்கே நாங்கள் ஒரு யூசரை இணைக்கும் போது அவற்றை மின்னஞ்சலுக்கு இந்த தகவல்களை அனுப்புறதான்னு கேட்கப்படுது. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் தெரிவு செய்துட்டு இங்கே அட் யூசர் என்ற அழுத்திக்க இந்த தகவல்கள் அவருக்கு அனுப்பப்படும். நான் இங்கே அந்த தெரிவை நீக்கிக் கொள்றேன். நீங்கள் விரும்பினா அந்த தெரிவை செய்து கொள்ளுங்க. அதே வேளையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசருக்கு என்ன ரோல் கொடுக்க போறீங்கன்னு இருக்குது. இங்கே 5 விதமான ரோல் இருக்குது. நான் இங்கே உதவிக்கு போறேன். இங்கே ஹெல்ப் பண்ணுறதுல அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான விளக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த தளத்தின் அனைத்து கட்டமைப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அழிச்சு கொள்ளலாம். அடுத்தது இங்கே எடிட்டர். எடிட்டரால பதிவுகளை இணைக்கலாம், பப்ளிஷ் செய்யலாம். அதை போல அவர்களால் மற்றவர்களின் பதிவுகளை கூட பப்ளிஷ் செய்ய முடியும், அழிக்க முடியும், அல்லது மாற்றங்களை செய்ய முடியும். இங்கே ஓதர், இவரால் அவருடைய பதிவுகளை மட்டும் பப்ளிஷ் செய்து கொள்ள முடியும். இங்கே கான்ட்ரிபியூட்டர், இவரால் பதிவுகளை இணைக்க முடியும், ஆனால் வெளியிட முடியாது, அதாவது பப்ளிஷ் செய்ய முடியாது. அதை போல இவரால் மீடியா ஃபைல்களை கூட தரவேற்றம் செய்ய முடியாது. அடுத்தது இங்கே சப்ஸ்கிரைபர், இவரால் மறுமொழிகளை வாசிக்க முடியும், அதோட மறுமொழிகளை எழுத முடியும். ஆனால் அதை விட வேறு எதுவும் அவரால் செய்ய முடியாது. நான் இங்கே இதை திருப்பி மூடிக்கொள்றேன். இப்போ நீங்கள் ஒரு யூசரை இணைக்க அவருக்கு என்ன நிலையை கொடுக்க போறீங்கன்றதை நீங்க இங்கே தெரிவு செய்து விட வேணும். நீங்கள் ஒரு யூசர் நிலையை தெரிவு செய்ய கட்டாயம் அவர் சரியான முறையில் உங்களோட தளத்தை வழி நடத்துவாரா அல்லது இணைப்பாரா என்றதை தெரிஞ்சு கொண்டு தான் நினைக்கணும். அப்போ தெரியாத ஒருவருக்கு நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி எடிட்டர் என்றதும் கொடுத்தால் அவர் ஏனையவற்ற பதிவை கூட அளிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை விட மற்ற பதிவுகள் கொஞ்சம் பாதகம் இல்லை என்றாலும் இந்த ஓதர் என்றது அவர் சில தகவல்களை வெளியிடலாம், அதாவது விரும்பத்தகாத விடயங்களை இணைத்து விடலாம் என்றபடியா இப்போ அவரை இணைக்க முதல் கூட அவர் சரியான முறையில் இயங்குவார்ன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும். அதை விட ஏனைய நிலைகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது அவ்வளவு பாதகம் இல்லை. இப்போ நீங்கள் என்ன நிலையை ஒருவருக்கு தெரிவு செய்து விட போறீங்களோ அந்த நிலையை நீங்கள் தெரிவு செய்து விட்டு விடுங்க. நான் இங்கே உதாரணத்துக்கு இங்கே ஓதர் என்றதில் தெரிவு செய்கிறேன். இங்கே அட் யூசர் என்றதில் தெரிவு செய்கிறேன். இங்கே நாங்கள் டெஸ்ட் என்ற யூசரை நினைச்சிட்டோம். நான் இங்கே ஓல் என்றதில் அழுத்தி முன்னுக்கு போகிறேன். இங்கே அந்த யூசர்கிட்ட விவரங்கள் காண்பிக்குது. இங்கே முதலாவது யூசர் அழிக்க முடியாது, ஏற்கனவே சொல்லியிருந்தான். இங்கே அடுத்த யூசர் அழித்துக் கொள்ளலாம். நான் இங்கே இன்னொரு ப்ரௌசரை திறந்து அந்த டெஸ்ட் என்ற யூசரில் உள்நுழைந்து கொள்கிறேன்.
இங்கே ஃபயர்ஃபாக்ஸை திறந்து கொள்கிறேன். நீங்கள் ஒரே ப்ரௌசரில் 2 பேரில் உள்நுழைந்து கொள்ள முடியாது. நான் இங்கே ஃபயர்ஃபாக்ஸை திறந்து கொள்கிறேன். இங்கே தமிழ் கிட், அதுக்கு பிறகு WP admin என்று எழுதிக் கொள்கிறேன். இங்கே டெஸ்ட் யூசர் நேம் நாங்கள் டெஸ்ட் என்று கொடுத்துருந்தாங்க, அதையே கொடுக்குறேன். லொகின், இங்கே நாங்கள் டெஸ்ட் என்ற யூசர்ட்ட பெயரில் உள்நுழைந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்று காண்பிக்குது. இங்கே போஸ்ட் என்ற ஒரு தெரிவு இருக்குது, மீடியா, கொமெண்ட்ஸ் என்று தெரிவுகள் இருக்குது. அதை விட ப்ரொஃபைல், டூல்ஸ் அண்டு, இதை விட அவருக்கு வேறு தெரிவுகள் எதுவும் இங்கே இல்லை. இவர் ஒரு கருத்தை இணைக்க போகிறார் என்றால் இங்கே போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே அட் நியூ என்றதில் அழுத்துறேன். இங்கே ஒரு விடயத்தை காப்பி செய்கிறேன். நான் இங்கே ஏற்கனவே ஒரு விடயத்தை இங்கே தெரிவு செய்திருந்தேன், அதை காப்பி செய்கிறேன். Ctrl+C அழுத்தி காப்பி செய்கிறேன். இங்கே ஒட்டிக்கொள்கிறேன். திருப்பி இந்த விடயத்தை காப்பி செய்கிறேன். இங்கே இந்த இரண்டாவது பெட்டியை திறந்து நான் அதுக்குள்ள ஒட்டிக்கொள்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் வடிவில் ஒட்டிக்கொள்கிறேன். இன்செர்ட் என்று அழுத்துறேன். இங்கே இணைக்கப்பட்டுட்டது. இனி இங்கே பப்ளிஷ், இங்கே இதில் ரைட் கிளிக் அழுத்தி முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது இணைக்கப்பட்டு காண்பிக்குது. இதை நான் இனி சிறிதாகிக் கொள்கிறேன். எங்களுக்கு இனி இது தேவையில்லை. நான் இங்கே ரீஃப்ரெஷ் என்றால் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இப்போ ஒரு பதிவை இணைச்சிருக்கிறாருன்னு இங்கே காண்பிக்குது. இப்போ இதில் அழுத்தி கூட நாங்கள் அந்த பதிவுக்கு போய் பார்த்துக்கொள்ள முடியும். தேவைப்பட்டால் நீங்கள் அதில் அழுத்தி கொள்ளுங்கள். நான் இங்கே திருப்பி யூசர் என்றால் அழுத்துறேன். இப்போ இவ்வாறு நீங்கள் ஒரு யூசரை இணைக்கலாம். இணைச்சு அவருக்கான ரோல் ஒன்றை கொடுக்கலாம். இன்னொரு விடயத்தை இங்கே பார்த்துக்கொள்வோம். அதாவது இந்த போஸ்ட்ன்றதுக்குள்ள ஒரு விடயத்தை பார்த்துக்கொள்வோம். நான் இங்கே போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். நான் இங்கே அட்மினாக இருந்து ஒரு விடயத்தை இணைக்க போகிறேன். இங்கே அட் நியூன்றதில் அழுத்துறேன். இன்னொரு விடயத்தை இங்கே வந்து காப்பி செய்கிறேன். உதாரணத்துக்கு இவ்வளத்தையும் காப்பி செய்கிறேன். இங்கே வச்சு ஒட்டிக்கொள்கிறேன். நான் இங்கே இதில் தெரிவு செய்கிறேன். அதாவது பேஸ்ட் ஆஸ் பிளெயின் டெக்ஸ்ட் என்று. இங்கே இன்செர்ட் என்றதில் அழுத்துறேன். உதாரணத்துக்கு இதை காப்பி செய்கிறேன். இங்கே மேலே ஒட்டிக்கொள்கிறேன். Ctrl+B அழுத்தி ஒட்டிக்கொள்கிறேன். இங்கே இறுதி பகுதிக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவு ஒன்று இருக்குது. இது யாரால இணைக்கப்பட்டது என்ற தெரிவை இங்கே தெரிவு செய்து விடலாம். உதாரணத்துக்கு இங்கே அழுத்துறேன். இங்கே டெஸ்ட் என்ற பெயரை தெரிவு செய்கிறேன். இங்கே பப்ளிஷ் என்றதில் அழுத்துறேன். இனி யூசர் என்றதுக்குள்ள போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்றவர் அந்த பதிவு இணைத்ததாக காண்பிக்குது. அப்போ இவ்வாறு நீங்கள் ஒரு யூசர்ட்ட பேரில் கூட விடயங்களை இணைத்துக் கொள்ள முடியும். அதாவது நீங்கள் அட்மினாக உள்நுழைந்து இருந்தால் இன்னொரு யூசர் என்ற பெயரில் விடயங்களை இணைத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த யூசரை அழிச்சு கொள்ள போறீங்கன்றால் இங்கே டெலிட் என்றதில் அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அழிச்சு கொள்ளலாம். இங்கே அழுத்தும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவொன்று காண்பிக்குது. இந்த யூசர்ட்ட பெயரில் இணைக்கப்பட்ட பதிவுகள், இணைப்புகள் அனைத்தும் அழிக்கிறதான்னு கேட்கப்படுது. நீங்கள் அழிக்க போறீங்கன்றால் இங்கே இதில் அழுத்தி அழிச்சு கொள்ளலாம். இனி இன்னொரு தெரிவு இங்கே இருக்குது. இந்த யூசர் இணைத்த விடயங்களை இன்னொரு யூசர்ட்ட பேருக்கு கூட நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இங்கே இதில் தெரிவு செய்கிறேன். இங்கே நிறைய யூசர் நீங்க பதிவு செய்திருந்தால் நீங்க அந்த யூசர்ட்ட விடயங்களை இன்னொரு யூசருக்கு கூட மாற்றிக்கொள்ள முடியும். இங்கே 2 யூசர் இருக்கு, ஒன்று அட்மின் மற்ற டெஸ்ட். அப்போ டெஸ்ட் அழிக்க போறோம்னுடைய இங்கே அடுத்த தெரிவு மட்டும்தான் காண்பிக்குது. நீங்கள் பல யூசரை தெரிவு செய்திருந்தால் இங்கே பல தெரிவுகள் காண்பிக்கும். இப்போ நீங்கள் அனைத்து விடயங்களையும் இந்த அட்மினுக்கு மாற்ற போறீங்க என்றால் அங்கே தெரிவு செய்துட்டு இங்கே அழுத்தி அவற்றை பெயரை அழிச்சு கொள்ளலாம். அதே வேளையில் விடயங்களை இவருக்கு மாற்றிக்கொள்ள முடியும். நான் இங்கே அழிக்கல, நீங்கள் இவ்வாறு செய்து கொள்ளலாம் என்றதை இங்கே காட்டியிருக்கிறேன். திருப்பி இங்கே யூசர் என்ற பகுதிக்கு போகிறேன். அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து யூசரையும் காண்பிக்குது. நீங்கள் இங்கே இதில் அழுத்தும் போது இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் காண்பிக்குது. இங்கே இதில் அழுத்தும் போது ஓதர் மட்டும் காண்பிக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன பிரிவில் ஆக்களை வச்சிருக்கிறீங்களோ அந்த பிரிவுகள் மட்டும் இங்கே காண்பிக்கும். அடுத்தது இந்த யூசர்களை இங்கே தெரிவு செய்துட்டு அவர்களுடைய நிலையை கூட இங்கே வச்சு மாற்றிக்கொள்ள முடியும். இங்கே தெரிவு செய்துட்டு இங்கே சேஞ்ச் என்று அழுத்தும் போது அந்த நிலை மாறிக்கொள்ளும். இது தேடிக்கொள்றதுக்கான வழிமுறை. அதாவது நீங்கள் நூற்றுக்கணக்கான யூசரை வச்சிருக்கும் போது தேடிக்கொள்றதுக்கான வழிமுறை. நீங்கள் சொந்தமாக இயக்கின்ற வேர்ட்பிரஸ் தளத்தில் நீங்கள் எத்தனை யூசரும் வச்சிருக்கலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்ததாக இந்த டூல்ஸ் என்ற பகுதியை பார்த்துக்கொள்வோம்.